Hi guys, Assalamu alaikum. Welcome back to my channel. இது என்னோட தேர்ட் vlog. ஸோ குட் மார்னிங் எல்லாருக்குமே குட் மார்னிங். அதனால் இன்றைக்கி வீடியோஸில் நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி வீடியோஸ்லாம். ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். 100%ல் 80% ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. கிவ் சப்போர்ட். நீங்கள் என்கரேஜ் பண்ணால் நான் வீடியோ பண்ண முடியும். ஸோ கிவ் சப்போர்ட் ஃபார் அஸ். அப்புறம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ கிராக்கர்ஸ்லாம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன அதிசயம்னா நேரம் எழுந்திரிச்சிட்டேன். ஓகேவா, நேரம் எழுந்திரிச்சிட்டேன். அதுவும் 7 o'clock எழுந்திரிச்சிருக்கேன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? 7 o'clock. ஆனால் எழுந்திரிச்சா இன்றைக்கி பார்த்து சன் கூட இல்லை, ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, ஒரே மழை தூரல் போட்டே இருக்குது. மழையும் ஒன்று மழை வரணும், இல்லையே மழை வரக்கூடாது. இப்படி என்னெல்லாம் பண்ணுறது? நான் காமிக்கிறேன் பாருங்கள், நீங்களே ஸ்கையை நீங்களே பாருங்கப்பா, வானத்தில் எப்படி இருக்கணும். ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஹீட்டெல்லாம் போய் ஃபுல்லாக டார்க் ஸ்கையாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் இருக்குது மேகமூட்டம். இந்த பார்க்குறதுக்கு ஒரு அம்மா மாதிரி இருக்குல்ல, ஒரு மதர் ப்ளஸ் பண்ணுற மாதிரி. மழை தூரல் போட்டு தான் இருக்குது, ஆனால் இப்போ கேமராவில் தெரிய மாட்டேங்குது. லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது மழை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி கிளைமேட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெட்ஷீட் எடுத்து மூடிட்டு தூங்கிட்டே இருக்கலாம் எப்போ பார்த்தாலும். இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளைமேட்டு. வெளியே போகலாம் பார்த்தா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கோம். வெளியே போகணும், மழை பெய்யல, நல்லா மழையாக வர இருக்கு. நம்ம எப்போ வெளியே போகணுமோ அப்போ தான் மழை வருது. ஓகே, மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ நான் ஹேர் கட் பண்ண போகிறேன். ஏன்னா ஹேர் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட ஆகுது. பிஎடும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு வரலாம் சொல்லிட்டு போகிறேன். ஓகே காய்ஸ், ஹேர்லாம் கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு. சரி, ஃப்ரைடே நேரம் நமாஸ் பண்ண போகிறோம், பள்ளியில் போயிட்டு போகலாமா? நானும் என் தம்பியும் பள்ளிக்கு போயிட்டு வந்த அப்புறம் எங்கள் அம்மா இன்றைக்கி எக் பிரியாணி செஞ்சுருக்காங்க, மீல் மேக்கர் ஃப்ரை செஞ்சுருக்காங்க. இட்ஸ் வெரி டேஸ்டி. அது கூட ரைத்தா, அப்பளம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப சூடான பிரியாணி, இட்ஸ் வெரி டேஸ்டி. அது கூட 2 முட்டை வச்சுட்டு கூட ரைத்தாயும் சேர்த்து ஆட் பண்ணுறப்போ செம்ம டேஸ்ட்டு, நல்லா இருக்கும். அப்புறமா அதில் இது பேர் என்ன மறந்துட்டுனே, ஃப்ரை, அப்பளம், அந்த மீல் ஃப்ரை எல்லாம் வச்சு லெமனெல்லாம் ஆட் பண்ணுறப்போ ரொம்ப லெமனோட அந்த சிட்ரிக் ஆசிட் வச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த சாப்பிட்றதுல எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி நான் எப்போவுமே லெமன் யூஸ் பண்ணிப்பேன். இதை மாதிரி ஃப்ரையான இது எடுத்துக்கப்போ நானும் என் தம்பியும் சேர்ந்து சாப்பிட்டுருக்கோம். மதியம் ஹெவி சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறது எவ்வளோ பெரிய சொர்க்கம் தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப நல்லா. நைட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கிராக்கர்ஸ் எல்லாத்தையும் கொளுத்தி விட போகிறோம். லெட்ஸ் என்ஜாய் த வீடியோ. ஓகே, நீ பார்த்து பயமா அதில் வச்சுக்கோ. அண்ணா அதில் இருக்குண்ணா, அப்புறம் இதில் இருக்கு, இதில் இருக்கு பயத்தில் அதில் வை, அது வருது.
என்ன போகப்பா இது? Okay guys, we hope that you enjoy this video, okay, and wish you many more happy Diwali for everyone, all my family members and friends. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ அண்ட் கமெண்ட் பண்ணுங்க எதாக இருந்தாலும், அண்ட் பெல் ஐக்கனை மைக்கா ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.